வணக்கம். ஈழத்துக்காக முரசுவாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. இப்போ ஈழத்தில் பவுன் தங்கத்துக்கு காசு விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ தங்கங்களுக்கு இப்போ விலை கூடுவதால் திருமணமாகிற பிள்ளைகளுக்கு தாலி பவுன் இங்கே ஈழத்தில் கொடி தாலி செங்கிலி உடனே கட்டக்குள்ளேயே போடுவாங்க. தாலி கொடி காசி அப்படி. ஏற்கனவே முதல்ல 10-11 பவுன் கட்டினவங்க இப்போ 5 பவுனோடு நித்தடி கொண்டிருக்காங்க. இப்போ இந்த 5 பவுனும் கட்டுவாங்களான்றது தெரியாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு வேண்டுதல், இது என்னுடைய அபிப்பிராயம். உங்களுக்கு அது எந்தளவு சாத்தியமாகும் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய ஒரு அபிப்பிராயம் மட்டும்தான். இப்போ அந்த ஒரு தங்கத்துக்காக வேண்டியே வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. பெண்களோட வாழ்க்கை, மற்ற தேவைகள், சரியா? வெள்ளி தான் உண்மையாகவே உடம்புக்கு குளிர்ச்சியை தருது, அது மறைக்கப்பட்ட உண்மை. தங்கம் என்ன சொல்கிறோம், உலோகம். தங்கம், வெள்ளி, இரும்பு. அன்றைய காலத்தில் இரும்பு பேசப்பட்ட ஒரு பொருள். ஒரு அன்னதானத்துக்காக ஒரு வாழையை அதை கொண்டு வாடகைக்கு கொடுத்து சாப்பாடு கொடுத்த வரலாறு மிதிக்கி. தற்போது காலத்தில் தங்கம் பார்க்குறதுக்கு கவர்ச்சியாகவும் இருக்கும், விலை கூடினதாகவும் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி வெள்ளை தங்கம் இருக்குது, தெரியும் தானே உங்களுக்கு. அந்த மஞ்சள் தங்கத்தை கூட விரும்புகிறாங்க. அதை இப்போ விலை கூடியிருக்கு. மற்ற நாட்டு பிரச்சனையும் நமக்கு தேவையில்லை, நம்ம நாட்டு பிரச்சனையும் பொதுவான பிரச்சனையும். நான் மற்ற நாடு முன்னே சொல்லிடாது. எனக்கு அனைத்துமே எந்த உறவுகள், சரியா? அதனால் இந்த இது தங்கத்துக்கு மேலே மோகம் இடிக்கிற அளவுக்கு மிச்சமாக இருக்கிற உறவுகள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பொண்ணை விற்று மண் தேடுண்டு இருக்கி. அந்த நீங்கள் இப்போ பொண்ணுண்டு அதையிலே நாட்டம் கொள்றதால கடையில் போய்த்து நிற்கிறதாலான்னு இதெல்லாம் பெருதோ தெரியாது. இது என்னுடைய அபிப்பிராயம். திரும்பவும் சொல்கிறேன், இது என்னுடைய அபிப்பிராயம். அதனால் நீங்கள் தங்கம் வச்சிருக்கிற ஆக்கள் அவ்வளோ வெறும் பத்திரமாக வச்சுக்கொள்ளுங்க. இனிமேல் வாங்க போகிற ஆக்கள் உங்களோட தாலி, அதாவது திருமணமாக போகிற நங்கைகள திருமணம் தடப்போகாமல் அரை பவுனில் தாலி ஒரு காசியை செஞ்சு மஞ்சள் நூலில் போட்டு ஒரு நீங்கள் எவ்வளோக்கு செய்ய உங்களோட கையில் இருக்கோ அதை நிலமாக வாங்கி வாடகை வச்சிங்கன்னு சொன்னால், எல்லாருமே அப்படி செய்வீங்களா இருந்தால் இந்த பவுண்டை விலை குறையும். நீங்கள் தேடி கடைகளுக்கு ஓடி போவேணாம், நில்லுங்க. இப்போ அந்த இதை கொஞ்சம் மாற்றுங்க. காசில் நேரம் கண்டிப்பாக அவ்வளோத்தையும் வாங்கணும் கடன்பட்டுன்னு இல்லை. அது ஒரு உலோகம்தான், சரியா? உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அது தங்கம் அந்த நாளையில் என்னத்துக்கு வச்சுருந்தாங்களோ ஒரு தேவைக்கு ஒரு அடமானம் வைக்கிறதுக்கான தான். இதே ஒரு ஆடம்பரமாக தீபாவளி ஆட்டும் என்னவா இருந்தாலும் ஒரு தங்கத்தை வாங்கி வைக்கிறீங்க. தங்கத்தை எந்த நேரம் அணிஞ்சிட்டு திரியிறீங்களா? இல்லை தானே? இப்போ இப்போதைய காலகட்டத்தில் திருமணம் ஆகுறது பெண்களுக்கு இந்த பவுண்டை விலை கூடுனால வரதட்சணை, இது வரதட்சணை வாங்காத நிறைய நிலசனம் இருக்குது. அது அடுத்த விஷயம். இப்போ திருமணத்தை செய்கிறதா தாலியை செய்கிறதா எதை செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கி. அப்போ நீங்கள் ஒரு கடைசி மாற்று மோதிரம் பண்ணோன்னா அரை பவுனில் வேணும். மாப்பிள்ளைக்கு 1 பவுன், பொம்பளைக்கு ஒரு 1/2 பவுன், 3/4 பவுன். அப்போ தாலி இதுகள் முக்கியமானதில் மட்டும் வாங்கிட்டு இந்த 10 கிலோ 15 கிலோலாம் தேடாமல் நீங்கள் பொண்ணை விற்று மண்ணை தேடுங்க. அதாவது என்ன சொல்ல வராண்டா, இருக்கிற காசில் மண்ணுகளை தேடி வாங்கி போடுங்க. உங்களுக்கு நாளைக்கு வாடகை கொடுக்கலாம், அதை விற்கலாம், எதுவாகவும் செய்யலாம். அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னால், பொண்ணுண்டா அழியாதீங்க. இப்போ திருமணமாகிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ஒரு பொண்ணை வச்சு ஒரு இது செய்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த தேடல் குறையக்குள்ள உங்களுக்கு பொண்ணை ஈடுபாடு இல்லாமல் கடையில் போகாமல் இல்லாமல் வாங்காமல் இருந்தால் நிறைய பேர் தொழிலும் அடிபடும். அது அடுத்த விஷயம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு தொழில் அடிக்கணுமன்றது ஒரு நோக்கம் இல்லை. இந்த கல்யாணம் முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு தாலி கூரை இந்த தாலி என்ற கொடி செய்கிற இதைக்காக தான் முக்கியமாக பெண்கள திருமணம் இதுகள் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்குள்ள பவுன் வாங்குவாங்க. அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏழைகள். அந்த கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி செய்யறதுக்காக தான் இதை சொல்கிறேன்.
தானாக நகைக்கடைக்காரர்கள் அதை விலை கூட்டி கண்டிப்பாக கொண்டு தான் வாங்கணும் அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மக்கள் தங்கச்சி இருக்கும், சகோதரங்கள் இருக்கும். தானாக அந்த பவுன் விலை குறையணும். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் அதை குறைச்சி கொள்ளுங்க. இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பொண்ணை விற்று மண்ணை தேடுங்க. இப்போ மண்ணை நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட பொண்ணை குறையுங்க, வாங்க வேணாம்னு சொல்ல. கண்டிப்பாக தேவைப்படுறத மட்டும் வாங்குங்க. ஆடம்பரமாக கிலோ கணக்கிலலாம் வாங்குறத குறைங்க. அப்போ தானாகவே குறையும். கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள். எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்கள். மற்றது திருமணம் கொடி கட்டி தான் செய்யணுமன்றதை கொஞ்சம் விலத்தி வச்சு தாலியும் காசும் போட்டு நீங்கள் தமிழ் கலாச்சாரத்தின்படி தமிழாக்கள் வடிவாக நூலில் மஞ்சள் தூள் நூலில் கட்டலாம். மற்றவங்க அது உங்களோட ஒரு செயின்லேயோ இதுலையோ அது கோர்க்கிறது உங்களோட விருப்பம். இதை திருப்பி ஏன்னு சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த திருமணமான வயசில் பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்கனவே இந்த பணப்பற்றாக்குறையால் திருமணங்கள் தட்டிப்பட்டு போகுது. அப்போ இந்த நகைன்ற விலை உயர்ப்பால் நிறைய பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கம் மட்டும்தான். சுயநலம் இல்லை. இது இந்த சுயநலமாக இருந்தால் நான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட கையில் கிடைக்கிறத வச்சு ஒரு பொருளை வாங்குங்க. அதாவது முக்கியமாக தேவையான மட்டும் ஆடம்பரத்தில் இறங்காமல் நீங்கள் ஒரு மண்ணை வாங்கி போட்டிங்களா இருந்தால் நான் சொல்கிற மாதிரி வாடகைக்கு விடலாம். வீடு கட்டி வாடகைக்கு விடலாம், இல்லை கடை போடலாம், இதை இல்லை குத்தகைக்கு கொடுக்கலாம், இல்லை நீங்கள் விவசாயம் கூட செய்யுங்க. அது நல்ல விஷயம். சரியா? நன்றி, வணக்கம். இல்லத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. நன்றி. யாரையும் மனசு நோகடிக்க சொல்லலாமா? உண்மையாகவே சகோதரங்களா, உங்களோட தொழில்களை நான் முடக்கணுமென்ற ஒரு உள்நோக்கம் இல்லையா? இந்த நகை விலை கூடுனது உச்சகட்டத்தில் இருக்குது. அதனால் நிறைய பிள்ளைகள வாழ்க்கை இந்த கொடியை சொல்லியே தள்ளிப்படக்கூடாது. ஒரு ஆண் மகனாக இருக்கட்டும், பெண் மகனாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்குற அவங்களாக இருக்கட்டும், ஒரு பொருள் செய்து போடாமல் செய்ய மாட்டாங்க. அவங்க அதை விரும்பவும் மாட்டாங்க. அப்போ அவங்கள எல்லாருக்கும் நன்மையை கருதி பவுன் விலை குறையணும்னா நம்ம தான் நம்மளை மாற்றிக்கொள்ளணும். நன்றி, வணக்கம். இல்லத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. நன்றி.